அது குந்துங்கள் ஐயா, குந்துலா அந்த பலம் தெரியும். நான் கிண்ணையடி மில்லர் விளையாட்டுக் கழக தலைவர். மில்லர் விளையாட்டுக் கழக ஊடாக நாங்கள் இன்று கிண்ணையடி அமைப்பு, அதாவது கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் எங்கள் கிராம ஜிஎஸ் அவர்கள் ஊடாக இன்று அமைப்புகள் அனைத்தும் இணைந்து கிண்ணையடி இளைஞர்கள் ஊடாக எங்கள் கிண்ணையடிக்கு ஆத்தங்கரை ஓரமாக, அதாவது கிண்ணையடி அப்பால்பட்ட பிரதேசத்தில் மிகவும் கொடூரமான வடிசாராயம் காய்ச்சின கும்பல்கள் ஓடிவிட்டார்கள். அவர்களுடைய வரல்கள் மற்றும் சாராய கேன்கள் இன்று கிண்ணையடி, அதாவது எங்களோட இளைஞர்கள் ஒத்துமையோடு இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்கிறோம். முற்று முழுதாக கைப்பற்றவில்லை. இன்னும் எங்களுக்கு நாளைக்கு இல்லை இன்றைக்கு 2 நாள் டைமுக்குள்ளே எங்களோட கிண்ணையடியை முற்று முழுதாக கிளியர் பண்ணுறதுக்கு எங்களோட கிண்ணையடிவால் அனைத்து மக்களும் ஒத்துழைச்சாத்தான் எங்களோட கிண்ணையடியை இந்த வடிசாராயத்திலிருந்து ஃபுல்லாக நீக்கலாம். அதாவது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கிண்ணையடியிலிருந்து தான் வடிகாய்ச்சிறன்னு சொல்கிறேன். ஆனால் நாங்கள் இன்றைக்கு இறங்கின மட்டும் கிண்ணையடிக்கு அங்கால ஆத்தங்கரைக்கு அங்கால காட்டுப்பகுதிகளில் வடித்து ஃபுல்லாக வடிசாராயத்தை கிண்ணையடி ஊடாக வெளியிடத்துக்கு விநியோகம் செஞ்சவங்க. அந்த செஞ்ச கும்பல்களை நாங்கள் பிடிக்கவில்லை. அது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் பிடிக்கலன்னு சொல்லி அவங்களுக்குரிய சாமான்கள் அனைத்தையும் நாங்கள் கைப்பற்றியோம். அதாவது இன்றைக்கு 12 வரல், 3 பூலி, சாராய பூலி 3, அவங்களுக்குரிய சாராயம் காய்ச்சறதுக்குரிய அனைத்து பொருட்களையும் நாங்கள் கைப்பற்றிருக்கிறோம். அதாவது இதோட நாங்கள் நிப்பாட்ட போகிறதில்லை. நாம் கிளப் தலைவர் என்று சொன்னாலும் வாடிய சிறுகி, ஜிஎஸ் சிறுகி அனைத்து அமைப்புகளும் இணைந்து கிண்ணையடியில் வாழ்கிற எல்லா பொதுமக்களும், இளைஞர்கள் இன்றைக்கு நமக்கு சப்போர்ட் தந்தவங்க இளைஞர்கள் மாத்திரம் இந்த கிண்ணையடியை முற்று முழுதாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு தந்து நாங்கள் செய்யலாது. கிண்ணையடியில் வாழ்கிற அனைத்து மக்களும் சேர்ந்தால் மாத்திரம்தான் கிண்ணையடியை நாங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். இப்போ வெளியிடத்துக்கு போனாலும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளே போனாலும் எங்களோட கிண்ணையடியை கேவலமான முறையில் தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. பொலிசிக்குள்ளே போனாலும் கேவலமான முறையில் பேசி கொண்டிருக்கிறாங்க. வெளி ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊர் கூட எங்களை கிண்ணையடி நீங்கள் வடிசாராயம் காய்ச்சிற ஊர் அது சரி இது. ஆனால் நாங்கள் பார்த்த மட்டும் இன்றைக்கு கிண்ணையடியில் வடிசாராயம் காய்ச்சிப்படலை. ஆத்தங்கரை, அதாவது எங்களோட கிராமத்தில் ஆரோண்டு அந்த ஆற்றுக்கு அங்கால தீவில் ஒரு காட்டு பிரதேசங்கள் அதுக்குள்ளே வடிசாராயம் நல்ல காய்ச்சி வடிவாக விற்றுருக்கிறாங்க. அது வெளியிடத்துக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க. ஆனால் எங்களோட ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற வடிசாராயத்தை குடித்து மிகவும் மோசமான நிலையில் தான் இப்போ வாழ்ந்து கொண்டு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த பழக்கத்துக்கு வந்துள்ளார்கள். அதை பல குடும்பங்கள், அதாவது உதாரணத்துக்கு வீட்டில் சோறு இல்லாட்டியும் அந்த வடிசாராயத்தை வாங்கி குடிச்சு போட்டு குடும்பத்தை அடித்து கொடுமை செஞ்சு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாமலுக்கு படிக்கிற பிள்ளைகள் கூட சீர்கட்டு இருக்கீங்க இன்றைக்கு ஸ்கூலில். அப்போ அந்த நிலைமைக்கு ஊரை அவங்க, அதாவது நாங்கள் வெளியாக்கள் வடித்தவங்களா ஊராக்கள் வடித்தவங்களான்றது எங்களுக்கு தெரியலை. ஆக்களை நாங்கள் பிடிபடலை எங்கள்கிட்ட. ஆனால் கூடிய சீக்கிரம் அனைவரையும் நாங்கள் பிடிப்போம். அதாவது எங்களோட கிண்ணையடி இளைஞர்கள் மாத்திரம் காணாது, ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்தால் மாத்திரம் இந்த கிண்ணையடியை முற்று முழுதாக நாங்கள் இன்னும் ஒரு 5 நாட்களில் நாங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம். அதாவது எங்களோட இந்த திட்டத்துக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கிய எங்களோட இளைஞர்கள், அனைத்து அமைப்பு, எங்களோட கிராம உத்தியோகஸ்தர் ஜிஎஸ் அவர்கள் மற்றும் நாங்கள் அனைத்து பொருட்களையும் கைப்பற்றி அந்த பொலிசிக்கிட்ட நாங்கள் கையளிப்போம். எங்களுக்கு இன்றைக்கு காலையிலிருந்து எங்களுக்கு பாலஜன பொலிசி அனைத்து பொலிஸும் எங்களுக்கு நாங்கள் தகவல் அறிவித்ததின்படி
எல்லா போலீஸாக்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் நல்கியிருக்கோம். அதே மாதிரி இனி மேலும் வரப்போகிற சம்பவங்களுக்கு அவங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கினா நாங்கள் கிண்ணியடியை முற்று முழுதாக இந்த வடிசாராயத்திலிருந்து முற்று முழுதாக கிளியர் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் பொறுப்பு நிற்போம். அதாவது எங்களோட ஊர் பொடியணியில் சேர்ந்தால் எதையும் செய்யலாம், இல்லை எல்லாத்தையும் செய்யலாம். அதே மாதிரி எல்லாரும் ஒத்து வந்திருக்கிறாங்க. அதே வழியில் நாங்கள் நடத்தி இந்த வடிசாராயத்தை முற்று முழுதாக ஒழிப்போம். இந்த பிடிச்ச சாமான்கள் அனைத்தையும் நாங்கள் வாழைச்சின்ன போலீஸுக்கிட்ட வந்து இன்றைக்கு ஒப்படைப்போம். இவ்வாறான சமூக செயற்பாடுகளில் மக்களோட நலன் கருதி நீங்கள் வேலையை செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு அதில் எதிர்ப்பு வராதா? அதாவது இன்னும் ஒரு விஷயம், நான் வந்து ஒரு கிளப் தலைவராக தான் இருக்கிறேன். கிளப் தலைவர் என்று சொன்னால் எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கி, நானும் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து சமூக வாயில் எதிர்த்து தான் நாங்கள் வந்து இறங்கி செய்கிறோம். இது இப்போ நாங்களும் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. நானும் இரவே இலங்கை இங்கே போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன். நான் 2 குடும்பங்களுக்கோ எனக்கோ இந்த ஆடியசிக்கோ இந்த ஜிஎஸ்சிரிக்கார் மைக்க வந்த பொடியணிகளுக்கோ எதுவும் சம்பந்தங்கள் எதுவும் பிரச்சனைகள் நடந்தால் வந்து அதை அந்த பாதுகாப்பை வந்து எங்களுக்கு பொலிசி கூட எங்களுக்கு வழங்கணும். ஒரு இது எங்களோட அதாவது இப்போ இருக்கிற ஜனாதிபதியோட திட்டம் வந்து இந்த போதை ஒழிப்பை வந்து ஒழிப்பதற்காக ஒரு திட்டமிட்டிருக்கிறாங்க. கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செய்வதற்கு எங்களோட கிராமத்தில் என்னென்ன வழிகள் செய்யணுமோ அனைத்து வழிகளையும் அரசாங்கத்துக்கு நாங்களும் செய்து கொடுப்போம் என்றதையும் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். நன்றி.